ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு நல்ல பையிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் ரேலி குடுத்துருந்தாங்க. ஏன்னா 480 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ, 500 பிரேக் பண்ணாம மார்னிங் செஷன்ல ஒரு சைட்வேஸ், ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு நல்ல பையிங். ஸோ, அதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கு. ஸோ, பேங்கிங்கில HDFC பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி கிட்டத்தட்ட 2.5% ரிலையன்ஸும் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்திருந்தான். ஸோ, அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க்கும் இன்னைக்கு நல்ல ரேலி குடுத்திருந்தாங்க. SBI வழக்கம் போல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கான். ஸோ, இந்த மாரியான ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ரெக்கவரி ரேலி குடுத்துருக்கு இன்னைக்கு. ஸோ, அது வந்து ரெக்கவரி ரேலி அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா 25,800. ஸோ, நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஏன்னா டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டரா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அதனால ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் தான் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ 800 அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல். நாளைக்கு 800 வரைக்கும் ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேங்கிங் நல்ல சப்போர்ட் இன்னைக்கு. அ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலாலருந்து ரிலையன்ஸுக்கு வந்து க்ரூட் ஆயில் ஆர்டர் வந்து கிடைக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். இம்போர்ட் பண்றதுக்கான ஆர்டர் வந்து ஃபைனலைஸ் ஆக போகுது. ஸோ, அதனால ரிலையன்ஸும் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சின்ன ரெக்கவரி ராலி போயிட்டு தான் இருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். நெக்ஸ்ட் லெவல் ஃபார் நிஃப்டி வந்து 25,800 அதான் மெயினு. ஸோ, அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,900. கீழ சப்போர்ட் வந்து இப்ப 250 அப்படிங்கிறது சப்போர்ட் தான். மைனர் சப்போர்ட். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 500. இதுதான் நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி. ஸோ, இன்னைக்கு இவன் தான் ஹீரோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தான். ஸோ, ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ராலி. ஏன்னா ஆஃப்டர் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 செஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருக்கான் பேங்கிங்க. ஒரு சைட்வேஸ்லயே இருந்தவன் இன்னைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு. இந்த மொமெண்டம் அப்படியே தக்க வச்சான் அப்படின்னா, கண்டிப்பா வந்து திரும்ப ஒரு ஆல் டைம் ஹை நோக்கி போவான். 62,350 அப்படிங்கிறது அந்த ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டி. ஐடி. ஐடி இன்னைக்கு ஒரு சின்ன ரெக்கவரி ராலி தான். ஆனா என்னன்னா, அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணலங்க. 32,970 17 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ, அந்த லெவல் கீழயே தான் இருந்தான். இன்னைக்கு மூவ்மெண்ட் இல்ல. ஒரு சைட்வேஸ்லயே முடிச்சுட்டான். ஸோ, இவனும் வந்து அந்த 900 பிரேக் பண்ணான்னா, நிஃப்டிக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். நல்ல ரெக்கவரி கிடைக்கும் நிஃப்டில. ஸோ, அதே மாரி ஹெவி வெயிட்ஸான ரிலையன்ஸ் அண்ட் HDFCஸ் பார்த்துடலாம். ரிலையன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ட் சொன்னேன். ஸோ, அந்த ரெசிஸ்டன்ட்க்கு மேல வந்துட்டான். ஸோ, மொமெண்டம் வந்து நல்லா தான் இருக்கு. மேபி வந்து பாசிட்டிவா மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. நெறைய நல்ல நியூஸஸும் இருக்கிற மாரி இருக்கு. ஸோ, அதனால வந்து ரிலையன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன் பண்றவங்க ரிலையன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. HDFC பேங்க். ஸோ, அவன் வந்து சூப்பர் ரெக்கவரி ராலி. அத நான் நேத்து ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ! 914 பிரேக் பண்ணிட்டானே! 10% கரெக்ஷன் வேற சொன்னேன். ஸோ, கரெக்ட்டா அந்த 10% கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரெக்கவரி குடுக்குறான். ஸோ, இந்த ரெக்கவரிய அப்படியே தக்க வைக்கிறதுக்கு வந்து அவன் 938 பிரேக் பண்ணணும். இப்ப வந்து 925ல இருக்கான். இன்கேஸ் அந்த 938 பிரேக் பண்ணி மேல தக்க வச்சான் அப்படின்னா, இந்த கரெக்ஷன வந்து ரெக்கவரி பண்ணுவான். ஸோ, நானும் ரெக்கவரி பண்ணுவான்னு தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவ வந்து 10% கரெக்ஷன் ஆனப்போ, ஆ யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து ஒரு கேப் அப் குடுத்தான். ஸோ, அதே மாரி இப்பயும் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, பார்ப்போம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.